بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ் செய்த உபகாரத்தை நினைவு கூறுங்கள். இது ஜாத்துக்கும் ஜுனூதுன், உங்களிடத்திலே எதிரி படையினர்கள் வந்தபோது ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹா வ ஜுனூதன் லம் தரவுஹா, புயல் காற்றையும் கண்ணுக்கு தென்படாத படையையும் அவர்களின் மீது நாம் அனுப்பி வைத்தோம். வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். இது ஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் உங்களிடத்திலே எதிரி படையினர்கள் வந்தபோது وَإِذْ زَاغَتِ الْأَبْصَارُ وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرَ وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَا, பார்வைகள் சாய்ந்து இதயங்கள் தொண்டை குழியை அடைந்து அல்லாஹ்வை பற்றி பலவாறாக நீங்கள் எண்ணிய போது அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரத்தை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, கந்தக்குடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். கந்தக்குடைய யுத்தம் அப்படின்னா அகல் யுத்தம். அகல் யுத்தம் இருக்கிறதே, அது ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதத்திலே நடந்த ஒரு யுத்தம். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அந்த யுத்தத்திலே, அகல் யுத்தத்திலே மூமின்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்கள் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் இதில் பேசுகின்றான். இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் பெருங்கொண்ட ஒரு படையை எடுத்துக்கொண்டு வந்து முஸ்லிம்களை தாக்க நினைத்த ஒரு யுத்தம், அகல் யுத்தம். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அகல் யுத்தம் இருக்கிறதே அது ஹிஜ்ரி 4 நடந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த யுத்தத்தினுடைய சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்த யூதர்களின் தலைவர்கள் இருக்கிறார்களே, அந்த தலைவர்களிலே கூட சலாம் இப்னு அபு ஹகீக், சலாம் இப்னு மிஷ்கம், கினானத் இப்னு ரபி போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யூதர்கள் தலைவர்கள். இந்த பனு நதீர் கோத்திரத்தார்களுடைய தலைவர்கள், அவர்கள் யூத தலைவர்கள். அவங்க மக்காவில் போய் குறைஷிகளிடத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க குறைஷிகளிடத்தில் போய் சொன்னாங்க. ஏற்கனவே அந்த குறைஷிகள் இருக்கிறாங்கள, அவங்க எப்போன்ட்டு காத்துக்கிட்டு கிடந்தாங்க. அவர்களிடத்தில் இந்த தலைவர்கள் வாக்கு கொடுத்தார்கள், நாங்கள் எங்களை சார்ந்த மக்களை நாங்கள் அங்கே ஒன்று கூட்டி வைக்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம், நீங்கள் வந்த உடனே அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி சொல்லி இப்படி அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு, குறைஷிகள் இடத்துல பேசிட்டு, இந்த ஆளுக கத்துஃபான் அப்படிங்கிற கோத்திரத்தார்கள் அவங்களிடத்துல போய் சொன்னாங்க, அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. குறைஷிகளும் பார்த்தால் இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி சுற்றி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரேபியர்களிடத்தில் ரசூலுல்லாஹ்வை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அவங்களும் ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை உதவிக்காக வேண்டி அழைத்து கொண்டார்கள். இதில் பெரிய தலைவனாக இருந்தவன் அபு சுஃபியான் ஸஹர் இப்னு ஹர்ப். கத்துஃபான் கோத்திரத்தார்களுக்கு தலைவராக இருந்தவர், கத்துஃபான் கோத்திரத்துக்கு தலைவராக இருந்தவன் உயைனத் இப்னு ஹிஸ்ன் இப்னு பத்ர், அதுக்கு தலைவராக இருந்த அந்த கோத்திரத்தார்களுக்கு மொத்தத்தில் ஒரு 10,000 பேர் கொண்ட படை அவர்கள் தயார் செய்தார்கள். 10,000 பேர் கொண்ட படையை தயார் செய்து மதீனா முனவ்வராவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போ இவங்க படையெடுத்து வார செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததோ, அப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மஷராவின் அடிப்படையிலே आप सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मशवरे हज़रत सलमान फ़ारसी मदीना मुनव्वरा की
சல்மான் ஃபார்சி அவர்களினுடைய மஷூராவின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மதீனா முனவ்வராவினுடைய கிழக்கு திசையிலே கந்தக்கை நபி அவர்கள் வெட்ட சொன்னார்கள். அதாவது அகல் குழியை வெட்ட சொன்னார்கள், விரோதிகளால் மதீனாவுக்குள்ளார நுழைய முடியாத மாதிரி. அந்த அகல் குழியை வெட்டுகிற நேரத்தில் பல சஹாபாக்கள் அதில் உழைத்தார்கள். முஹாஜிர் என்று பாராமல், அன்சார் என்று பாராமல், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அந்த அகல் யுத்தம் நடந்தபோது அந்த அகலியை வெட்டுவதற்காக வேண்டி மண்ணை வெட்டியிருக்கிறாங்க, மண்ணை அள்ளி கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உழைப்புகள் நடந்தது. இணை வைக்கக்கூடியவர்களினுடைய அந்த கூட்டம், படை, அது மதீனா முனவ்வராவை நோக்கி அது வந்து சேர்ந்தது. மதீனா முனவ்வராவினுடைய கிழக்கு திசையில் உஹது மலைக்கு ஒட்டிய இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய டென்ட்டுகளை அடித்து அவர்கள் தங்கினார்கள். இது மதீனா முனவ்வராவினுடைய கீழ் திசை. இது மதீனா முனவ்வராவினுடைய மேல் திசை ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கிட்டு பெரிய ஒரு முஷ்ரிக்குகளுடைய ஒரு பெரிய படை அனுப்பப்பட்டு இருந்தது. அவங்க இருக்கிறாங்களே மதீனா முனவ்வராவினுடைய மேல் திசை, அங்கே அவர்கள் டென்ட் அடித்து அவர்கள் அங்கே தங்கினார்கள். இப்போ மதீனாவுடைய 2 திசையும் அடைக்கப்பட்டு விட்டது. 2 திசையிலையும் முஷ்ரிக்கீன்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு முஸ்லீம்களை நடுவில் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மஹ்சூர் கர்லியா அவங்கள ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு சஹாபாக்களினுடைய ஒரு 3000 பேரை விட கம்மியாக இருப்பார்கள். சில அறிவிப்பில் வருகிறது வெறுமனே 700 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். அவங்கள கூப்பிட்டு கொண்டு நபி அவர்கள் அவர்களை எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி கிளம்பினார்கள். சலா அப்படிங்கிற மலை ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இருந்தது. எதிரிகளை முன்னோக்கி நபி அவர்கள் படையை நிறுத்தி வைத்தார்கள். கந்தக் இருக்கிறதே அந்த குழி, அதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டினார்கள். அந்த குழி இருக்கிறதே அது தண்ணீர் நிரப்பப்பட்ட குழி கிடையாது, வெறும் அது ஒரு அகல், அது அவ்வளவுதான். முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களே, உடனே மதீனாவுக்குள்ளார நுழைய முடியாமல் அவர்களை கொஞ்சம் நேரம் தடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஐடியா தான் இந்த அகல் வெட்டப்பட்டதினுடைய காரணம். ஸோ அவங்களை அங்கே கொஞ்சம் நேரம் தடுத்து வைக்கப்பட்டது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை, பெண்களை எல்லாம் மதீனா முனவ்வராவினுடைய ஒரு முஹல்லாவில் நபி அவர்கள் அவங்களை எல்லாம் கொண்டு ஒன்று சேர்த்துட்டாங்க. எல்லாத்தையும் அங்கே இருக்க சொன்னாங்க. யூதர்களுடைய ஒரு ஜமாத் பனு குரைதா அவர்களும் மதீனாவில் தான் இருந்தாங்க. கிழக்கு திசை, மதீனாவினுடைய கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய முஹல்லாவில் இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த பனு குரைதாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறமேல இவங்க கிட்ட ஒப்பந்தம் பண்ணாங்க, உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது, உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம், மதீனாவை நோக்கி யார் படையெடுத்தாலும் 2 பேரும் சேர்ந்து அவர்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒப்பந்தங்கள் இருந்துச்சு அவங்களுக்குள்ளார. அந்த பனு குரைதா அது ஒரு பெரிய ஒரு கூட்டம். அது அவர்கள் 800 பேர் கொண்ட ஒரு கூட்டம், 800 பேர் கொண்ட சோல்ஜர்ஸ் அவர்களிலே இருந்தார்கள். ஆனால் யூதர்களினுடைய ஒரு திட்டம்தான் இந்த திட்டம், இந்த யுத்தத்துக்கு காரணமே. அவங்க மறைமுகமாக அவங்கள படையெடுத்து வர சொல்லி இவங்க உள்ளே இருந்துக்கிட்டு உதவி செய்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசி இப்படியாக படை வரவழைக்கப்பட்டது. அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுடைய சூழ்ச்சி இருக்கிறத இப்போ வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்களே, இவங்க ஒப்பந்தம் படி நடப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த யுத்தத்துக்கு காரணமே அந்த யூதர்கள் தான். அதுக்கப்புறமேல என்ன நடந்தது அப்படிங்கிற வரலாறு இன்ஷா அல்லாஹ் வரும், நீளமான வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.